ஸ்டீவ் ஜாப்ஸ் இவர் பிறந்தப்ப யாருக்குமே தெரியல இவர் உலகத்தையே மாத்த போறாரு. February 24, 1955 சென் பிரான்சிஸ்கோல இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்த உடனே இவரோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைய வளர்த்து காசு இல்லாதனால இவர் அடாப்ட் பண்ணி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் கூட தான் வளர்றாரு. இவர் ஒரு டிஃபரெண்டான ஒரு சைல்டு. ஸ்கூல்ல பெருசா படிக்க மாட்டாரு. இவரோட அப்பாவோட கேரேஜ்ல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரன் ஆகுது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு எல்லாமே டாப் டு பாட்டம் கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 1972ல எலக்ட்ரானிக்ஸ் மேல ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே இது பெருசா நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாவோட காசு வேஸ்ட் பண்ண வேணான்னு ஒரு வருஷத்துலேயே காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆயிடுறாரு. டிராப் அவுட் ஆயிட்டு கலிகிராஃபிங்கிற கிளாஸ்ல சேர்ந்து இவர் படிக்கிறார். இந்த கிளாஸ் எதுக்குன்னா இந்த ஃபான்ட்ஸ் பத்தியும் ஆர்ட் பத்தியும் இந்த பியூட்டி இதெல்லாம் பத்தி படிக்கிற ஒரு கோர்ஸ். அப்ப யாருக்கும் இது பெருசா யூஸ்ஃபுல்லா தோணல. ஆனா இதுதான் மேக்கோட டிசைன்ல ஒரு பெரிய ஒரு மேஜிக் பண்ணுச்சு. 1974 அப்ப இவருக்கு உள்ளார ஒரு தேடல், நாம எதை நோக்கி போகணும், இவரோட எய்ம் என்னன்னு சுத்தமா தெரியாதனால இவர் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து லோக்கல்ல ஒர்க் பண்ணி மெடிடேஷன் பண்ணி ஜெயின் புத்திசம் இவர் ஃபாலோ பண்றாரு. அதுக்கப்புறம் 1975ல இவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சு, ஒரு மனுஷன் வளரணும்னா அவனுக்கு டெக்னாலஜி தேவை, அந்த டெக்னாலஜி எவ்வளவு ஈஸியா அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கலாங்கிற ப்ராசஸ்ல அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதுக்கப்புறம் திரும்பி அமெரிக்காவுக்கு வந்து 1976ல இவரோட ஃப்ரெண்ட் ஸ்டீவ் வாக்ஸ்னியாக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அது ஸ்டீவ் ஜாப்ஸோட வீட்டுல இருக்கிற கேரேஜ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கம்பெனிக்கு ஆப்பிள்னு பேர் வைக்கிறாங்க. இது இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க கிட்ட காசு இல்ல, எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸும் இல்ல, ஏன் டிகிரி கூட இல்ல கையில. ஸ்டீவ் ஜாப்ஸ் இவரோட Volkswagen வேனை வித்து காசு ரெடி பண்றாரு. இந்த காசையெல்லாம் சேர்த்து ஆப்பிள் ஒன்னுங்கிற ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் பண்றாங்க. ஆனா ஆப்பிள் ஒன் இவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். அதுக்கப்புறம் 1997 பெப்சி கம்பெனியோட ஓனர் ஜான் ஸ்கல்லி இவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் இவரை பார்த்து பேசி இவரோட கம்பெனியோட ஐடியாவை சொல்லி, ஆனா ஜான் ஸ்கல்லி இந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணி எந்திரிச்சு போகும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ், நீங்க உங்க வாழ்க்கை ஃபுல்லா சுகர் தண்ணியை வித்துட்டு இருக்க போறீங்களா, இல்ல என் கூட சேர்ந்து இந்த உலகத்தை மாத்த போறீங்களான்னு கேட்டார். அதுக்கப்புறம் ஜான் ஸ்கல்லி அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஆப்பிள்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆப்பிள் 2 மிகப்பெரிய ஹிட் ஆகி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வருது. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட 25வது வயசுல ஒரு மில்லியனியரா மாறுறாரு. 1984ல கம்ப்யூட்டர் கூட சேர்ந்து மவுஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மக்கள் அத்தனை நாள் யூஸ் பண்ற இந்த கம்ப்யூட்டரோட பேட்டர்னே சேஞ்ச் ஆகுது. 1985ல ஆப்பிளோட போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட கண்டிஷன் ஒத்துக்காதனால ஸ்டீவ் ஜாப்ஸை ஆப்பிளை விட்டு வெளியில அமைச்சிடுறாங்க. அவரோட 30வது வயசுல ஆசாசியா 0ல இருந்து 100 வரைக்கும் பார்த்து பில்ட் பண்ண ஒரு கம்பெனில இருந்து வெளியில அமைச்சிட்டாங்க. அதே வருஷத்துல நெக்ஸ்ட்ங்கிற ஒரு கம்பெனியை வாங்கி அந்த கம்பெனில இருந்து வர ப்ராஃபிட் எடுத்து 1986ல பிக்சர்ங்கிற அனிமேஷன் கம்பெனியை வாங்கி 1995ல டாய் ஸ்டோரிங்கிற கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணி அந்த கார்ட்டூன் பெரிய ஹிட் ஆகுது. அந்த டைம்ல இவரோட லைஃப் மேல போயிட்டு இருந்தாலும் ஆப்பிள் கம்பெனி கீழே போயிட்டு இருந்துச்சு. அவரோட லைஃப்ல முதல்ல உருவாக்குன ஒரு கம்பெனி டவுன்ஃபால்ல இருக்கிற பார்த்து அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் 1997ல ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் திருப்பி கூப்பிடுறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அங்க போய் ஒரு ஓனர்ஷிப் எடுத்து 1998ல iMac ரிலீஸ் பண்றாங்க. அது பெரிய சக்சஸ். 2001ல ஐபாட் ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் பெரிய சக்சஸ். 2007ல வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டச் போன் ஐபோன் ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் பெரிய ஹிட். 2010ல ஐபேட் லான்ச் பண்றாங்க. அதுவும் பெரிய ஹிட். ஒரு கிளியரான விஷன் இருக்கிற ஒரு மனுஷன் நினைச்சா போதும் இந்த உலகத்தையே மாத்துறதுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. பாய்.